அங்கே ஏமனில் ஒரு மருத்துவமனையில் 2012 ஒரு சிகிச்சைக்காக வரக்கூடிய ஒரு குடும்பம், ஒரு டெலிவரிக்காக வராங்க. அந்த குடும்பத்தோடு இவங்க பழக்கம் ஏற்பட்ட அந்த ஒரு பெண்ணோட டெலிவரிக்கு எந்த பெண் வராங்களோ அந்த பெண்ணோட கணவர் பேர் தான் மகதின்னு சொல்லி பேர். அந்த மகதி என்பவரோட சேர்ந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரியான எனக்கு வருவாய் கஷ்டம் இருக்குது. அப்போ ஒரு மருத்துவமனை தொடங்கணும்னு சொன்னால் ஏமனில், அங்கே உள்ளவரோட ஒரு பார்ட்னர்ஷிப் தேவை. ஒரு கிளினிக் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பார்ட்னர்ஷிப் தேவை. அப்போது இப்போ இங்கே சொன்னாங்களே, இங்கே நர்சிங் ஹோம்னு சொல்கிறாங்க இல்லையா சார், மருத்துவமனைன்னு கூட பேர் வச்சுக்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரு 4 பெட்டு தான் இருக்குது. ஆனால் அது ஒரு மருத்துவமனைன்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் போகிறாங்க, இப்படி இருக்குது. அந்த மாதிரி ஒரு நர்சிங் ஹோம் தான் அது. அப்போது ஒரு 50 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு நர்சிங் ஹோம் ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் தான் அவர் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகுது. வருமானம் அதிகமாக வரும்போது கேட்டால் அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் கேட்டால் அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய பணத்தை அவரே அவைல் பண்ணி எடுத்துக்கிறாரு. இவங்களுக்கான அந்த வாய்ப்பு தரல. ஒரு கட்டத்துக்கு மேலே இனி இங்கேருந்து நம்மளோட இந்த ஆளோட நம்ம மல்லு கொடுக்க முடியாதுன்ற ஒரு காலகட்டம் வரும்போது அங்கேருந்து அவங்க வெளியேறலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க நிமிஷா பிரியா. அப்போது நான் என்ன சொன்னால், இந்த ஆள் அனுப்பாமல், ஏன்னா இங்கேருந்து நீங்கள் இவர் சம்பாரித்து கொடுக்கணுன்ற அந்த கட்டத்தில் கேட்டால் இவர் அனுமதி மறுக்கிறாரு. கிட்டத்தட்ட அவங்க ஒரு சூழ்நிலை கைதி மாதிரி ஆயிடுறாங்க. அவருடைய அந்த அம்மாவுடைய பாஸ்போர்ட்டு, நிமிஷா பிரியோட பாஸ்போர்ட்லாம் அவர் வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாரு. அவங்க ஒரு கட்டாயத்தோடு அங்கே வேலை செய்யக்கூடிய, ஒரு அடிமைத்தனமாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் வருது. அப்போ அவங்களுக்கு ஒரு பெண் நண்பர் உதவி அவனை மயக்கத்தில் ஆழ்த்திட்டு, நீங்கள் பாஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆயிரு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த ஐடியா படி கேட்டால் அவருக்கு ஒரு மயக்க மருந்து கொடுக்கும்போது கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகி அவர் இறந்தே போயிடுறாரு. அப்போ இறந்து போயிட்டால் நம்ம சிக்கிட போகிறோன்ற அந்த ஒரு பயம் அவர் என்ன சொன்னா, பாடியை டிஸ்போஸ் பண்ணணும். அவங்க எடுத்த முடிவுன்னு கேட்டால் துண்டு துண்டாக கட் பண்ணி வாட்டர் டேங்கில் போடுறாங்க.